இப்போ வாசு வீட்டுக்கு வந்ததும் பிரபு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேம்பஸ் இன்டர்வியூல எப்படியாவது செலக்ட் ஆயிருன்ற மாதிரி சொல்றாரு. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றான், ஆனா எதுலயுமே செலக்ட் ஆக முடியல. இப்போ கடைசியா ஒரே ஒரு பெரிய கம்பெனியோட இன்டர்வியூ மட்டும் இருக்கு. இந்த கம்பெனில எப்படியாவது செலக்ட் ஆயிடணும்னு ராத்திரியும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். இன்டர்வியூக்கு முன்னாடி 8 ரவுண்ட்ஸ் மாதிரி நடக்குது. இதெல்லாம் பாஸ் ஆனாதான் ஃபைனல் இன்டர்வியூக்கு போக முடியும். அதுலலாம் நல்லாவே பண்ணி இப்போ ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்துடுறான். பிரபு ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நல்லாவே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தாலும் எதுவுமே அவன் புரிஞ்சு படிக்கல. எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதியிருக்கான். அவன் படிச்சது எதையுமே பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கான ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஹோல் காலேஜ்லயுமே ஒரே ஒருத்தனை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, பிரபுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். பிரபு அவன் செலக்ட் ஆகலைனாலும் அவன் ஃப்ரெண்டு செலக்ட் ஆனதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரொம்ப டிசர்விங்கான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கிருந்து வீட்டுக்கு போகிறான். இவன் படுற கஷ்டத்தை தாங்க முடியாம அந்த வானமே அழுகிற மாதிரி மழையும் பெய்யுது. அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வாசு வீடு வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி அந்த வீடு எங்களுக்கு வேண்டாம், என்னால பணம் ரெடி பண்ண முடியல, அந்த வீடை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே வருஷங்களும் போகுது. இப்போ அந்த வீட்டை விட்டுட்டு சிட்டிக்கு வெளியில ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. வாசுக்கு வயசானனால வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. பிரபுவும் நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஒரு இடத்துலையுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது.